வாயால எப்படின்னே சொல்லு. காலையில டிஃபனே அப்படிதான் ஆரம்பிக்கும். அந்த சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க அம்மாவை கேட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க. எப்படி எப்படின்னா அப்படி அப்படின்னா அந்த அர்த்தம் நம்மளுக்கு புரியாது, அவங்களுக்கு மட்டும் புரியும். அதான் வர்க்கீஸ். அதான் அவங்க சொல்றாங்களா, அடுத்த முறை ரொம்ப ஷேவ் பண்ணிட்டு வந்துரு. அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன் அப்படின்னுவாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, அடுத்த முறை வரும்போது ஃபார்மல்ல வாயேன். நீங்க எல்லாம் மாடு முக்கிய சாப்பிடுற ஐடியா. காலையில டிஃபன் மட்டும் இல்ல, நீங்க ட்ராக்ஸ் போடுறதா இல்லையாங்கிறது எல்லாமே தான் வருது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஏமா டிஃபன் கூட அம்மாவை தான் கேட்டு செய்றீங்கங்கறாங்க. அப்பலாம் மாவு கூட அவங்க தான் சார் கொடுக்குறாங்க. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? சரி, ஆனா ட்ராக் சூட் அவர் தானே போடுறாரு, அதுவுமா அவங்க அம்மா சொல்லி அவர் போட்டுக்கணும். வரும்போது கொஞ்சம் ஃபார்மலா வரலாம்ல சார். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இந்த பாரு, வீட்டுக்கு வர நீ எப்போதுமே சாரி கட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு உங்க மாமியார் சொன்னா அதை நீங்க எப்படி பாப்பீங்க? ஒத்துக்க மாட்டேன் சார். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. இத கூட என்னுடைய மனைவி அவங்க அம்மாவை கேட்டு தான் செய்யறாப்ல. தூங்கணும்னா கூட மதியானம் இத்தனை மணிக்கு தான் தூங்கணும், இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. அவங்களும் முழிச்சிருக்காங்க, நீ தூங்க கூடாது. யாரு முடிச்சிருக்காங்க? அவங்க அம்மா அப்பா. அவங்களும் தூங்க மாட்டாங்க, பாப்பாவும் தூங்க மாட்டாங்க. நீங்களா அங்க போனா தான் பிரச்சனை. தம்பிக்கு அவர் தூங்குறதே அங்க கேட்டு தான் செய்யணுமா? இட்ஸ் ஆல் ஃபேக்ட். நம்ம கையில எதுவும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது வேலை பார்த்து வந்தீங்க, களைப்பா இருக்கு, தூக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தூங்க கூடாது. அதெல்லாம் வெளியே வா, மம்பட்டி வச்சு நடுமண்டு பொறுக்குறியா? மத்தியானம் தூங்கிட்டாங்கன்னா நைட்டு பாப்பா தூங்க லேட் ஆகும். நான் மத்தியானம் தூங்கலன்னா நைட்டு தூங்கி அவங்க பாத்துப்பாங்க. நான் என்னமோ சொல்றேனோ. அம்மாட்ட முடிஞ்சா கேக்குறீங்களா? கோபிநாத் கேக்குறாப்ல, இந்த மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னு வேணா கேக்குறீங்களா? இதெல்லாம் ஓவர் நக்கலு. அம்மா 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 வாங்கம்மா ப்ளீஸ்மா. ஏன்னா இந்த பொண்ணு நீங்க இல்லாம அதுக்கு பேச வரமாட்டேங்க. ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. இப்போ நான் மார்னிங் 6 o'clock ஷிஃப்ட் போறேன்னா 2 o'clock வருவேன். கொஞ்சம் டயர்டா இருக்கும், படுக்கலான்னு போவேன். அப்பயும் படுக்க கூடாதுண்ணா, அது அவங்கள்ட்ட கேட்கணும்னா. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யாப்பா. வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும். பொண்ணுகிட்ட கேட்பேன், ஏன் மருமை அதுக்குள்ள படுத்துட்டாப்ல, எது உடம்பு சரியில்லையா என்னன்னு கேட்பேன். முடியல. இப்ப எனக்கே புரியல, நான் எங்க அம்மாக்கு போன் பண்ணி கேட்கணுமோன்னு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி என் மிஸ்ஸஸை நல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்க. அப்புறம் என் பேரனை பாத்துக்கிறாங்க. உங்க பேரனா? மூதேவி. டென்ஷன்ல வளராத, கரெக்டா சொல்லு. சரி, அவங்க பேருக்கான் பாருங்க, பாவம் தம்பி. உன் கதையெல்லாம் என்ன போனே தெரியல. சரி, இடையில உங்களை கூப்பிடுவோம். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் இந்த பிள்ளைய கேட்கறப்ப அது பதில் அம்மா தான் கேட்டு சொல்லணும். இதெல்லாம் ஓவர் நக்கலு. அம்மா அம்மா இது கூட அவங்க அம்மாவை கேட்டு தான் மனைவி செய்யறாங்க. அது என்ன? நான் ஒரு ஷர்ட் போட்டிருப்பேன், அப்புறம் 2 பேர் பேசுவாங்க, இது வேணா இது போட்டுக்கோ. இப்போ நம்ம வீட்ல இருக்கோம்னா எல்லாரோட ஒபினியனும் முக்கியம் இல்ல சார். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிருக்கீங்க. இப்போ உங்க மாமியாருக்கு அந்த பச்சை கலர் புடவை கட்ட சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மாதிரி மாத்தி கட்டிப்பீங்களா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. திடீர்னு அவங்க சொல்றாங்களேன்னு எப்படி சார் மாத்த முடியும்? அது எப்படிங்க கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம பேசுறீங்க? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நான் பத்திரமா வீட்டுக்கு போகணும். நீங்க ஏத்துல எனக்கு மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. உங்க மாமியார் பாப்பாவை பாத்துக்கிறாங்க வச்சுக்குவோம். நான் வச்சுக்கிறது. ஓகே, பச்சை புடவை கட்ட சொல்றாங்க. அப்ப முடியாது சார். முடியாதுல. அப்புறம் அவர் மட்டும் ஏன் மாத்தணும்? நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். அவங்க ஒரு உரிமையில சொல்றாங்க. அவங்க ஒரு உரிமையில சொல்றாங்க, அது தப்புனா இப்ப இது மட்டும் எப்படி சரி? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அது தப்பு இல்ல சார், அவங்க பாசமா சொல்றாங்க சார். டேய் நான் விளையாடுறேன்டா, எனக்கு முடியாரா? அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். கேரட் வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க, ஃபோன் போகும். நீ பீட்ரூட் செஞ்சிடனா, நான் பீட்ரூட் வாங்கிட்டு வரணும் நாளைக்கு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? சமைக்க போறது அவர் தான். அவர் என்ன சமைக்கணுங்கிறத உங்க அம்மா சொல்லி அதை நீங்க விட்டு சொல்லி அதை அவர் சமைச்சு உங்களுக்கு கொடுக்கணும். ஆமா சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பீட்ரூட் சாப்பிட்டா எனக்கு பிளட் லெவல் கம்மியா இருந்துச்சுன்னு ஒரு அது பிரச்சனை கேரட் வாங்கிட்டு இருந்துச்சு. வரணும் தெரியாதா? அது அவருக்கு தோணணும்ல சார். முடியல. பிளட் கம்மியா இருக்கு, சரி பீட்ரூட் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியுது. வாங்கிட்டு வரும்போதே யோசிக்கணுமா இல்லையா சார்? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. டெலிவரி ஆக போற ஸ்டேஜ், ரொம்ப பெயின். டாக்டர் வந்து சரி ஹஸ்பண்ட் உள்ள வரலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க.
பார்த்தா இவர் பிரியாணி சாப்பிட போயிருக்காரு. எனக்கு அந்த நேரத்துல அம்மா சொல்றாங்க, ஒரு அம்மா நார்மலா அப்படி சொல்ல மாட்டாங்க. உண்மை. உன் புருஷன் பிரியாணி திங்க போயிருக்காரு அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவியை போட்டு தள்ளிடுறேன். உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க சார். காண்டா தான் இருக்கும். அம்மா ஏன்னா அப்படி காண்டா பார்த்துக்கணும். ஆகணும் தானே இதை சொல்றதே. போட்டு விடுறா நீ. போட்டு விட்டு நீ வாழணும், நான் சாகணும். ஏடா சாப்பிட அனுப்புனது யாரு? எங்க மாமியார் தான் சாப்பிட்டு வாப்பான்னாங்க. சாப்பிட அனுப்புனதே உங்க அம்மா தானம்மா. ஆனா சாப்பிட்டு இருக்க கூடாது சார். அது நான் என்ன சொன்னேன், அவர் தான் போகலேன்னு இருக்காரு. வம்படியா அனுப்புனது உங்க மாமா, உங்க அம்மால. பட் உங்க அம்மா ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இதை செஞ்சிருக்காங்க இல்லையா? எல்லாரும் எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா? இது இன்னும் நீங்க போட்டு கொடுத்த மாதிரி தான் யோசிக்கிறீங்களோ இல்லையா? அது செஞ்ச தப்புன்னு உங்களுக்கு இன்னும் தோணவே நீ இல்லை. இன்னும் போட்டு கொடுத்ததாவே யோசிக்கலையேங்கிறத நினைச்சுதான் நான் கவலைப்படுறேம்மா. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. காலையில எந்திச்சோன்னே எந்திச்சிட்டேன். நெக்ஸ்ட் அவர் எந்திச்சிட்டாரு. நெக்ஸ்ட் பால் பாக்கெட் போட்டாங்க. நெக்ஸ்ட் இனிமேதான் சமைக்கலான் இருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். தெரு முனையில இருக்கு சார் காய்கறி கடை. ஏன் வாங்க கூடாதுன்னு கேட்டா எங்க வீட்டுக்கு வர காய்கறிக்காரங்க ஃப்ரெஷ்ஷா காய் கொடுப்பாங்க. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நீங்க உங்க குடும்பத்தை உங்க அம்மாவை மையப்படுத்தி அல்லது அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேசிஸ்லயே நடத்துறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? ரியாலிட்டியில அந்த உதவி இல்லாமலே நீங்க ரெண்டு பேருமே இந்த குடும்பத்தை மேனேஜ் பண்ணிக்க முடியுமா? பண்ண முடியாது சார். அப்படி சொல்லி என்னடா எங்க தனியா இருக்கும் அப்படின்றதுனால தான் சார் ஹெல்ப் பண்றாங்க. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் நம்ம வீட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கு மாப்பிள்ள இருக்கணும் எழுதி தப்பா பேசுவாங்க. அது ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் தானே சார். அது ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அங்கிட்டு ஒரு 15 ஃபங்க்ஷன் மாசத்துக்கு வச்சா நீங்க போவீங்களா எல்லாத்துக்கும்? இல்ல சார். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. கொஞ்சம் கூட யாரும் தயவுதாட்சியமே பார்க்கல. அதாவது நியாயம்தான், பட் நாங்க செய்ய மாட்டோம். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? உங்க மாமியார் வந்து எப்பா ஒய்ஃபையும் கூட்டிட்டு வான்னு அவரை இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அப்ப அதை நீங்க எப்படி பாப்பீங்க? வெளியே வா, மம்பட்டி விட்டு நடுமண்டு தொடக்கவியா. அவங்க எப்படி சார் நம்ம என்ன டெசிஷன் எடுக்கணும்ன்றது டிசைட் பண்ணுவாங்க. என்னமா நீங்க வாங்க, நம்ம குடும்ப விவகாரத்துல அவங்க தலையிடக்கூடாது. அதான் மண்ணா, அதேதான். இப்ப இந்த குடும்ப விவகாரத்துல உங்க அம்மா தலையிடுறது எப்படி? அப்ப சரி மாட்டினாடா மானஸ்த. அது அம்மா பாசமா கூப்பிடுறாங்க சார். சார் எங்களுக்குலாம் பாசமே இல்ல சார். ரொம்ப கலைப்படே செய்யறாங்கடா. டே சபா, இப்பவே கண்ணை கட்டுது. ரெண்டு பேரும் ஒர்க்கிங்ல இருக்கீங்க, அவங்க அம்மா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அது தப்பா சரியா? தப்பு தான் சார். தப்பு தான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இப்போ உங்க அம்மா இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அது தப்பா சரியா? சரிதான். ஏய் இப்போ நான் சரியா பேசுனா தப்பா பேசுறேனா? ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். கரெக்ட். நான் கரெக்டா தானப்பா பேசுறேன். நான் பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? உனக்கு புரியுதாயா? கரெக்டா தானே பேசுறேன். நீ உங்க அம்மாட்ட கேட்ப வேண்டாம். இமோஷனல் டேமேஜ். இப்ப உங்க மாமியார் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வரணும்னு உங்களை கூப்பிட்டா சரியா தப்பா? தப்பு தான் சார். அதே உங்க அம்மா சொன்னா சரிதான். டே பிரேக்ரா டே. ஐயோ, எங்க இந்தியா புடிச்சிங்க? இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்குலாம் நான் வர்றதே இல்லை. எங்க வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எங்க இருக்கணும் அதெல்லாம் டிசைட் பண்றது அவங்க அம்மா தான் சார். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அது கூட பரவாயில்ல சார். ஆனா ஃப்ரிட்ஜ்ல இருக்க அந்த ரேக்ல என்னென்ன இருக்கணும்னு டிசைட் பண்றது அவங்க அம்மா தான். இது டூ மச். இது டூ மச். உங்க வீட்ல என்ன கலர் ஸ்கிரீன் போட்டிருக்கீங்க? பிங்க் அண்ட் பர்பிள். யாரு சொன்னா இத? எங்க அம்மா தான். நெக்ஸ்ட், உங்க வீட்ல எத்தனை இன்ச் டிவி வாங்கிருக்கீங்க? 43. யாரு சொன்னா? அவங்க தான், அவங்க அம்மா தான். என்னடா சொன்னா? எலி குஞ்சு பயல வருவி இல்ல, வா அப்ப வச்சுக்கிறோம் உடனே. என்ன கலர் சோஃபா? ரெட் கலர் சார். அது யாரு டிசைட் பண்ணா? ஆமா. இவர்தான். இவருக்கு இதான் வேலை. ஆனா அங்க வாழ்றது யாரு? நாங்க ரெண்டு. அப்ப அது உங்க டேஸ்ட்ல தானே இருக்கணும். கரெக்ட் தான், புரியுது. பிங்க் கலர்ல ஸ்கிரீன் போடணும், சிகப்பு கலர் சோஃபா போடணும், அவங்க அம்மா சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? எங்க அம்மா கூட கூப்பிடுவேன் சார். ஆனா அது அவங்களுக்கு பிடிக்காது சார். ஆனா எங்களோட பர்சனல்